சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணணும்னு வைங்களேன், கோதுமை மாவு வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் அதே சமயம் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களை வந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு வந்து ஒரு 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அளவு கம்மியாக பண்ணுற மாதிரினா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நார்மலாக கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிணையோம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆயில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் சப்பாத்தி உருட்டுவீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. நார்மலாக இதை தேய்க்கும் போது நீங்கள் மாவு போட்டு நீங்கள் வந்து தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் போட்டு கூட நீங்கள் தேய்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நார்மலாக இதை ரவுண்டாக ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக வந்ததுக்கப்புறமேல் இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இது ஷேப் வரணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு ஃபுல்லாக இருக்கிறத சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஃபைனலாக நம்ம வந்து ரெடி பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வந்து உடச்ச கடலை வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலே முந்திரி ஒரு கைப்பிடியும் ஒரு கைப்பிடி பாதாமும் வந்து சேர்த்துக்கோங்க. அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இது நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே வந்து இதை வந்து வறுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் சேர்க்கணும். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுற பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பவுட்ராகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா பவுட்ராக பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது அப்படியே வந்து ஃபுல்லாக ஆயில் ஃப்ரை பண்ணி நல்லா பூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா உப்புசமாக வந்ததுக்கப்புறமேல எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறினாலே போதும் நமக்கு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து சக்கரை பாகு வந்து ரொம்ப வந்து பக்குவம் மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சிரப் மாதிரி ரெடி பண்ணாலே போதும். ஒரே ஒரு கப்பு வந்து சுகரும் ஒரே ஒரு கப்பு தண்ணியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்து லெமன் வாட்டர் வந்து ஒரு 3 சொட்டு இல்லை 4 சொட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாதி லெமனில் வந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் வாட்டர் விடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு. இப்போ இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு இருந்தாலே போதும். நல்லா கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிசுபிசுப்பு இருந்தாலே போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரி வச்சுருந்தாலும் பார்த்தீங்களா, அது ஆறி இருக்கும்ல, அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து டிப் பண்ணி விட்டுருங்க. டிப் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊறினோடனே எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அப்படியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஊறினாலே போதும். இந்த மாதிரி எல்லா பூரியையும் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஓரமாக வரைக்கும் ஃபுல்லாக வந்து பரவுற அளவுக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணுற பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெருசாக ரோல் வராமல் கொஞ்சம் நார்மல் சைஸில் வந்து நமக்கு வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.